ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்றுக்கான நைட் ஸ்டடியில் எக்கனாமிக்ஸ் தான் பார்த்தேன். எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. புக் பேக் கொஷின்ஸ் அப்புறம் பாக்ஸ் கொஷின்ஸ் பெண்டிங் இருந்தது. அதுதான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலுமே ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் எதுவாக இருந்தாலுமே கடைசியாக ஒரு தடவை பாக்ஸ் கொஷின்ஸும் புக் பேக் கொஷின்ஸும் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக 5 days நைட் ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நைட் அண்ட் டே சேர்ந்த மாதிரியான வீடியோஸ் போடுறேன். எக்கனாமிக்ஸ் படித்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 92 கொஷின்ஸ் போட்டு பார்த்தேன். அதில் என்னால் 72 கொஷின்ஸ் தான் கரெக்டாக போட முடிஞ்சது. 20 கொஷின்ஸ் தப்பாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கும்போது அந்த 20 கொஷின்ஸ் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்த்து அதை கிளியர் பண்ணி படிச்சுட்டா கம்ப்ளீட் ஆகிடும். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கொஷின் கேட்டிருந்தாங்க, நீங்கள் நிஜமாகவே 4.5 மணி நேரம் தான் தூங்குறீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நியூபார்ன் பேபிஸ் இருக்கிற அம்மாவுக்கு தெரியும், கண்டிப்பாக அவங்களுக்கு தூக்கமே சுத்தமாக போயிடும். நான் பாப்பா 2.5 மாதம் இருக்கும்போது சென்னைக்கு தூக்கிட்டு வந்தேன். இப்போ 6 மந்த் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. ஸோ நடுவில் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சுத்தமாக தூக்கம் போயிடுச்சு. ஆனாலும் இப்போ நைட் ஸ்டடி படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஸோ எக்ஸாமும் நெருங்கிட்டு இருக்குது, டைமும் கொஞ்சம் தான் இருக்குன்றதுனால நைட் ஸ்டடியும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். Day 1ன்னு போட்டோம் இல்லையா, அன்னையிலேருந்து தான் அந்த 10 to 1 நைட் ஸ்டடியை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தமிழுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. நான் இதில் கொஞ்சம் காட்டியிருக்கேன் தமிழுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு. அது கிளியராக இருக்கான்னு தெரியல. ஸோ நான் கம்யூனிட்டி டேப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன் என்னுடைய நோட்ஸை. 6th தமிழில் ஒரு இயல் மட்டும் போஸ்ட் பண்ணிடுறேன். அது ஒரு சாம்பிளாக வச்சு நீங்களும் நோட்ஸ் எடுத்து படிங்க. கடைசியாக இருக்கிற 5 லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் படிச்சுட்டா உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் 50 to 70% கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் ஜாக்ரஃபி கேட்டிருந்தீங்க. ஜாக்ரஃபியில் அந்த மாதிரி 10th ஜாக்ரஃபி தான் இம்பார்ட்டன்ட். 10th ஜாக்ரஃபி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு 50 to 70% கவர் ஆகிடும். ஸோ 10th இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நோ மொபைல் சேலஞ்ச் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதாவது மார்னிங் 10 AM to 5 PM வரைக்கும் நம்ம 1 day ஃபுல்லாக மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் கூகுள் சர்ச் பண்ணணும், யூடியூப்பில் சர்ச் பண்ணணும் அப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன டவுட்டு, என்னென்ன சர்ச் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஈவினிங் 5 மணிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் கால்ஸ் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அது ரொம்ப நேரம் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. உங்கள் ஃபோனில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆப்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப்லாம் இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வர சவுண்டு அதெல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு நாளைக்கு 1 day நோ மொபைல் சேலஞ்ச் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 day ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக எக்ஸாம் முடிகிற வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் இன்னுமே நம்ம சூப்பராக படிக்கலாம். நாளைக்கு 1 day ட்ரை பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் படிக்கிறத விட எவ்வளோ டைம் படிச்சிங்க, எத்தனை ஹார்ஸ் உங்களால் படிக்க முடிஞ்சதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ரெடியாக இருந்துச்சுன்னா ரெடின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.